நிச்சயமாக. அதாவது மிக்ஜம் புயலின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். முழுவதுமாக நீரால் சூழ்ந்து சென்னை முழுவதும் காட்சியளிக்கின்றது. இந்நிலையில் அவர்கள் தேவையான அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி இருக்கிறார்கள். மின்சாரம், உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். மின்சாரம் இல்லாத காரணத்தினால் வீட்டில் உள்ள மோட்டார்களை அவர்களால் இயக்க முடியவில்லை. மோட்டார்கள் மூலமாக தண்ணீரை நிரப்புவதற்கான ஒரு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழல் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் ஒரு அறிவிப்பையானது வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின் வாயிலாக லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் பெற பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த எண்ணானது 1916 மற்றும் 04445674567 என்ற எண்ணை அவர்கள் அறிவுப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த எண்ணை தொடர்பு கொண்டு குடிநீர் வாரியத்தின் குடிநீர் தொட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இலவசமாக குடிநீர் வழங்குவதற்கான அனைத்து விதமான வசதிகளும் அவர்கள் பெறலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் மூலியமாக இந்த மின்சாரம் இல்லாத இருக்கும் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள மக்கள் இந்த எண்களை பயன்படுத்தி கொண்டு தங்கள் தேவையான தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதே இவர்களுடைய அறிவிப்பின் நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக அனைத்து சென்னை மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதிகள் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது. உணவு, உடை, நெட்வொர்க், தொலைபேசி செயல்படாமல் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை பொதுமக்கள் பாதிப்பு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் ஒரு அடிப்படை வசதியான தண்ணீர் கேன்களும் கிடைக்காத ஒரு சூழல் காணப்படுகிறது. பால் மட்டும் இல்லாமல் தண்ணீர் கேன்களும் எங்கும் கிடைக்கவில்லை. பொதுமக்களுடைய குடிநீர் பிரச்சனை மிக ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த சூழலில் தான் இந்த குடிநீர் வழங்கல் வாரியமானது இந்த அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் இலவசமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இலவசமாக குடிநீர் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுடைய அறிவிப்பின் சாராம்சமாக உள்ளது.